நாட்டு வெடிகுண்டு வீசி திமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒரு சிறுவன் உட்பட 5 பேர் சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்தனர். பதறவைக்கும் பின்னணி பற்றி செய்தியாளர் மீரான் வழங்கிய தகவல்கள் இவை. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே திமுக நிர்வாகி ஆறாமுதன் கொல்லப்பட்ட வழக்கில் சிறுவன் உட்பட 5 பேர் சரணடைந்துள்ள நிலையில் இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வண்டலூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் கணவரான சத்யநாராயணனிடம் பிரபல ரவுடியான செல்லாவின் கேங் கடந்த 1.5 மாதத்திற்கு முன் மாமூல் கேட்டு தகராறு செய்து வந்துள்ளனர். இந்த விவகாரம் குறித்து காட்டாங்குளத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் ஆறாமுதனிடம் முறையிட்ட சத்யநாராயணன் அவரது ஆதரவுடன் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து சத்யநாராயணனுக்கு போலீஸ் பலத்த பாதுகாப்பு வழங்கிய நிலையில் செல்லா கேங்கில் 7 பேர் போலீசில் சரணடைந்துள்ளனர். இதில் ரவுடி கனகராஜ் மட்டும் போலீசில் சரணடையாமல் இருந்துள்ளார். அவர்தான் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து மாமூல் வசூலுக்கு இடையூறாக இருந்த திமுக நிர்வாகி ஆறாமுதனை நாட்டு வெடிகுண்டு வீசியும் ஆயுதங்களால் கண்மூடித்தனமாக வெட்டியும் கொன்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து 4 தனிப்படைகள் அமைத்து போலீசார் கொலையாளிகளை தேடி வந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஒரு சிறுவன் உட்பட 5 பேர் இன்று சரணடைந்தனர். இதில் சரணடைந்த சிறுவன் ஸ்கூல் பேக்குடன் சென்று நாட்டு வெடிகுண்டு வீசியதாக அதிர்ச்சி அளிக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தாம்பரத்தில் மாமூல் தர மறுத்த மருந்தக உரிமையாளர் வினோத்தை ரவுடிகள் அருவாளால் வெட்டி படுகொலை செய்தனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது மீண்டும் ரவுடிகளின் மாமூல் அட்டகாசத்தால் ஆளும் கட்சி பிரமுகரே கொடூரமாக கொல்லப்பட்டிருப்பது அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. செய்தியாளர் மீரான் வழங்கும் கூடுதல் தகவல். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவருடைய உடல் தகனமானது இன்று மாலை நடைபெற்றது. தமிழக அமைச்சர் தாமோ அன்பரசன் உட்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இதற்கிடையே இந்த கொலை தொடர்பாக சத்தியமங்கலம் நடுவர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு சிறுவன் உட்பட 5 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். இதில் 2 பேர் இந்த ஓட்டேரி பகுதியை சேர்ந்தவர்கள். இந்த கொலை எதற்காக நடந்தது, இந்த கொலை பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் சரணடைந்தவர்களை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்கும் போது தெரிய வரும் என்ற தகவலையும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ரஞ்சித், நன்றி. மீரான், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.